இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய வேத வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். போன வாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முழுமையை ரத்தின சுருக்கமாக நாம் பார்த்தோம். முதலாம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை உள்ள காரியம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ரத்தின சுருக்கமாக நம்ம பார்த்தோம். அதனுடைய முடிவில் நான் ஒரு குறிப்பை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த பகுதிகளிலே 7 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் 7னா என்னது? பரிபூரணம், முழுமை பெற்ற, நிறைவு பெற்ற, முழுமையான அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 7 விதமான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது முழுமையான ஒரு ஆசீர்வாதம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது ஆசீர்வாதத்தை பெற போறோமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்றத இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 7 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, 7 ஆசீர்வாதம் சொல்லும்போது பாயிண்டாக தான் கடகடன்னு போகிறோம். ஸோ ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்து அந்த கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சூழ்நிலை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். 1ஆம் நூற்றாண்டிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக இது என்ன பண்ணப்பட்டது? எழுதப்பட்டது. அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, நீங்க கவலைப்படாதீங்க, இயேசு சீக்கிரமா என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். அவருக்காக நீங்க உயிரை கொடுத்தாலும் நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? தோல்வி அடைஞ்சவங்க இல்லை, நீங்களாம் யாரு? வெற்றி பெற்றவங்க. இப்போ நீங்க பொதுவா உலகத்தில் என்ன போட்டி நடக்கும்? அந்த காலத்துலலாம் 2 கத்தி வச்சு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா வெற்றி பெற்றவங்க யாரு? செத்து போனவங்களா உயிரோடு இருக்கிறவங்களா? உயிரோடு இருக்கிறவங்க தான் யாரு? வெற்றி பெற்றவங்க. செத்து போனவங்க யாரு? தோத்து போனவங்க. அதுதான் அந்த காலத்துல இருந்த இயதி. ஆனா இந்த சபைக்கு யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீ செத்தினா நீ தான் யாரு? வெற்றி பெற்றவன். அல்லேலூயா. ஏன்னா நீ இந்த உலகத்துல இயேசுவுக்காக வாழ்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ சாகல. யாருக்காக செத்திருக்கிற? இயேசுவுக்காக செத்திருக்கிற. அதனால நீ யாரு? வெற்றி பெற்றவன். அல்லேலூயா. அப்போ அந்த 1ஆம் நூற்றாண்டிலே, அந்த 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் ஏனோ தானோ என்று 7 ஆசீர்வாதத்தை அவர் சொல்லலை. அவர் மைண்ட்ல வச்சுதான் என்ன பண்றாரு? கரெக்டா 7 ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? குறிப்பா அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். இந்த ஆசீர்வாதத்துல என்ன கிடையாது? ஒரு விதமான குறையும் கிடையாது. ஒரு பிசிறு குறை கூட கிடையாது. முழுமையான நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. சரி, முதலாவது ஆசீர்வாதம் எங்க இருக்குது? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும், பாருங்க, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், என்ன அது ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையே இல்ல? இப்போ வாஸ்தவத்துல எந்த வார்த்தை ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை? பாக்கியவான்கள் என்ற வார்த்தை தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை. ஏன்னா ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம்னா blessed அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. அதை தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? பாக்கியவான்கள். காலம் எப்படி இருக்குதான்? சமீபமாய் இருக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதன் மூலமா யாருக்கு கொடுக்கிறாரு? யோவானுக்கு கொடுக்கிறாரு. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனங்கள், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன். இப்போ நம்ம வாசிக்கிறவன்னா எப்படி நினைப்போம்? ஒவ்வொரு நாளும் பைபிள் எடுத்து வாசிக்கிறது நம்ம நினைப்போம். ஆனா 1ஆம் நூற்றாண்டுல வாசிக்கிறதுனா என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? வாசிப்பார். ஏன்னா அந்த சபைக்கு யோவான் என்ன பண்ணியிருக்கிறாரு? தோல் சுருள்ல எழுதி அதை என்ன பண்ணியிருக்கிறாரு? நூல்ல கட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறாரு. அது ஒரு குறிப்பிட்ட சபையில இருக்கக்கூடிய மூப்பருக்கு அது கிடைக்கும் போது, அல்லது அந்த சபையினுடைய கண்காணிக்கு அது கிடைக்கப்படும் போது, அதை அவர் திறந்து என்ன பண்ணுவாரு? சத்தமா வாசிப்பாரு. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லி இருக்கிறாரு, வாசிக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதை கேட்கிறவர்களும் என்ன பண்ணப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கேட்கிறது மாத்திரம் அல்ல, இதுல எழுதி இருக்கிறவைகளை என்ன பண்ணணுமா? கை கொள்ளுகிறவர்கள். இப்ப என்ன எழுதி இருக்கிறது? முதல் 7 சபைக்கு என்ன எழுதி இருக்கிறது? நீ நிறைய விஷயங்களை நல்லா நடக்கிற, ஒரு சில குறை உன்னிடத்துல இருக்கிறது, அந்த குறையை நீ என்ன பண்ண வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு முறை என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறது மாத்திரமல்ல, அதை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? எந்தெந்த விஷயத்திலலாம் மனம் திரும்ப வேண்டுமோ அந்தந்த விஷயத்துல என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை வாசிக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கேட்கிறவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதை கேட்டு அதை கை கொள்ளுகிறவனும் எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் இதை மூணுத்தையும் சொல்றார் அப்படின்னா, காலம் எப்படி இருக்குதான்? சமீபமா இருக்கிறது. ஏன்னா காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ யோசித்து பாருங்க, 2024 ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சோம். இப்போ எங்க வந்து நிக்கிறோம்? கடன்னு 7 மாசம் ஓடி போச்சு. இப்போ 8வது மாசத்துக்கு போறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள எங்க வந்துருவோம்? டிசம்பர் 25, டிசம்பர் 31 வந்து 2025க்கு போயிடுவோம். இப்படியே காலம் வேகமா என்ன ஆயிட்டு இருக்குது? ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியவைகளை துரிதமாக என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ இந்த வார்த்தையை என்ன சொல்றாங்கன்னா, இதை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டாலும் முழு வேதாகமத்துக்கும் இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் இந்த முழு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள் இப்ப இருக்கிற கான்டெக்ஸ்ட்ல எப்படி எடுத்துக்கணும்? நான் வாசிக்கிறது இல்லை, நீங்களே என்ன பண்றீங்க? வாசிக்கிறீங்க. அப்புறம் சபைக்கு வரும்போது என்ன பண்றீங்க? வசனத்தை என்ன பண்றீங்க? கேட்குறீங்க. அப்புறம் இந்த வாசிக்கிறது மட்டுமல்ல, கேட்கறது மட்டுமல்ல, இதை என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சபையில் இருக்கிறதுனால நீங்க யாரும் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டதுனால நீங்க நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் சூட்டப்பட்டதுனால நீங்க நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்றதுனால நீங்க நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. மறுபடியும் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? வாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். இந்த வசனத்தை நீ என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ யாரு? பாக்கியவான், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றவன். கேட்பது, வாசிப்பது, கை கொள்வது, இந்த மூணும் சேர்ந்துதான் என்னது? முழுமை. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுகிறது? பெற்று தருகிறது. ஏன் இந்த இன்ட்ரடக்ஷனை கொடுக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, ஏன்னா இப்ப எழுதப்பட போறதெல்லாம் முக்கியமான விஷயம். இந்த விஷயங்கள் சபைக்கு வெளிப்பாடு, ஆனா சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு மறைவான காரியங்கள். அப்ப சபைக்கு வெளிப்படுத்தக்கூடிய இந்த காரியங்களை சபை மக்கள் என்ன பண்ண வேண்டும்? கருத்தாய் கேட்டு, கருத்தாய் யோசித்து, கருத்தாய் இதை என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். இதை வெளியே இருக்கிறவங்க கேட்கும் போது அவங்களுக்கு இது தலையும் புரியாது,
வாழும் புரியாது, ஒன்றும் புரியாது. அவங்க அதை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை பின்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சபையிடத்தில் இந்த காரியங்கள் என்ன பண்ணப்படுகிறது? எதிர்பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கணும், கேட்கணும், அதை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அதுதான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஏன்னா காலம் எப்படி இருக்குதான்? சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அப்புறம் இரண்டாவது ஆசீர்வாதம் 14வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. இவங்க யாரு? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இப்ப ஏற்கனவே முதல் ஆசீர்வாதம் யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? அந்த காலத்துல உயிரோடு இருந்து வாசிக்கிறத கேட்கிறவங்க. அதே மாதிரி அந்த காலத்துல அந்த உபத்திரவத்துல மரித்து போனவர்களை குறித்து இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் எதுக்குள்ள மறைச்சிருக்கிறாங்களாம்? கர்த்தருக்கு உள்ள வெளியே ரெண்டு விஷயம் இருக்குது. கர்த்தருக்குள்ள மரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது, கர்த்தருக்கு வெளியே மரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள மரித்து இருக்கிறாங்கன்னா என்ன அடையாளத்துல சொல்றார் அப்படின்னா, இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அங்கீகரித்தவர்கள். இயேசு கிறிஸ்து தெய்வமானால் அவருடைய வார்த்தையின்படி நடக்க தங்களை என்ன பண்ணவர்கள்? ஒப்பு கொடுத்தவர்கள். அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அவருக்கு சாட்சியாய் இருக்கும்போது வரக்கூடிய எல்லா உபத்திரவங்கள், எல்லா எதிர்ப்புகளையும் தாங்கி சகித்து பொறுமையாயிருந்து சில நேரங்களில் அந்த உபத்திரத்திலே கொல்லப்பட்டவர்கள். இவர்கள் தான் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இனிமேல் அவங்க என்ன பண்ண வேண்டியதில்ல? பிரயாசப்பட வேண்டியதில்லை. என்ன பிரயாசம்? உபத்திரவத்துல அங்கேயும் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதில்லை. அதே போல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை போய் ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை? தைரியமாய் அறிவிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுடைய பிரயாசம் இப்ப என்ன ஆயிடுச்சான்? ஓய்ந்து விட்டது. பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற கிரியைகள் அவர்களோடு கூட என்ன பண்ணுமா? போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறான்றது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஏதோ இங்க பேக் பண்ணி அவங்க கழுத்துலையோ காதுலையோ ஏதோ ஒன்று கட்டி அனுப்புவாங்களா? அப்படிலாம் இல்லை. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அப்புறம் ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. ஆவியானவர் என்ன பண்றாராம்? ஆம் என்று என்ன பண்ணுகிறாராம்? திருவுள்ளம் பற்றுகிறார். ஆம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இது உண்மை, இதை நான் கண்ணால் என்ன பண்ணிருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன், இது உண்மை, இதற்கு நான் என்னவா இருக்கிறேன்? சாட்சியா இருக்கிறேன். அப்போ ஆவியானவர் அதற்கு என்னவா இருக்கிறாராம்? சாட்சியா இருக்கிறார். எதற்கு சாட்சி? இந்த இறந்து போன கிறிஸ்துவுக்குள் மரித்த இந்த நபர் கிறிஸ்துவுக்காக உண்மையா என்ன பண்ணியிருக்கிறார்? வாழ்ந்திருக்கிறார், கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறார், இது உண்மை. இதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், சாட்சியா. ஏன் பரிசுத்த ஆவியானவர் சாட்சியா இருக்கிறார்? ஏன்னா ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள யார் வந்து வாசம் பண்றார்? பரிசுத்த ஆவியானவர் தான் வாசம் பண்றார். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையின்படி நடந்திருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத யார் தான் சாட்சி கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை எடுத்துக்குவோம். இப்போ இன்னைக்கு நமக்கெல்லாம் உபத்திரம் இருக்குதா? நம்முடைய சபையை சேர்ந்த யாராவது ஒருவரை கிறிஸ்தவர் என்ற ஒரு காரணத்துக்காக யாராவது கொண்டு இருக்கிறாங்களா? யாராவது கொல்லப்பட்டிருக்கிறாங்களா? வெட்டப்பட்டிருக்கிறாங்களா? சபைகள் இடிக்கப்பட்டிருக்குதா? இங்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்கல, ஆனா இந்தியாவில் பல இடங்கள்ல என்ன பண்ணுகிறது? நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மணிப்பூர்ல
போன நாட்களிலே எத்தனையோ சபைகள் இடிக்கப்பட்டது, எத்தனையோ பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள், எத்தனையோ பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். என்ன காரணம்? ஒரே காரணம். என்ன காரணம்? கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. அப்போ அந்த மாதிரியான ஆட்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்கெல்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், இயேசுவை உங்கள் தெய்வமாக நீங்கள் அங்கீகரிக்காத பட்சத்தில் நீங்கள் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? சுதந்தரிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த இடத்துல, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போ கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணியிருக்கிறார்கள்? மரித்திருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஏன்னா இவங்க தான் உண்மையான பாக்கியவான்கள். இவங்களுக்கும் டைரக்டா எங்க போயிட்டாங்க? உண்மையான நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இத நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? மரிக்க போகிறோம். ஆனால் நாம் மரிக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருக்கணும்னா, கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒரு மரணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை கடவுளாக அங்கீகரித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் முடிவு பரியந்தம் அந்த கிறிஸ்துவுக்காக நிலைத்து நின்று நாம் மரிப்போமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்றோம்? மரிக்கிறோம். அப்ப நாம யாரு? பாக்கியவான்கள். நம்ம எங்க போறோம்? நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நடக்கும்? சில நேரங்கள்ல சிலருக்கு தீராத ஒரு வியாதி இருக்கும். சில நேரங்கள்ல சிலருக்கு பண கஷ்டங்கள் வரும். சில நேரங்கள்ல சிலருக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, எதுக்குடா நம்ம இந்த கிறிஸ்துவை பின்பற்றிட்டு இருக்கிறோம்? பார், உலகத்தில் இருக்கிறவங்களாம் எப்படிலாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறானே அப்படிலாம் யோசனை வரும். பிசாசு அப்படிலாம் யோசிக்க வைப்பான். அப்புறம் என்ன யோசனை வரும்? பேசாம நம்மளும் என்ன பண்ணுவோம்? உலகத்தான போல என்ன பண்ணுவோம்? வாழ்வோம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அப்படி எண்ணங்கள் வருமானால் நீங்க என்ன ஆயிடுறீங்கன்னா, விசுவாச துரோகம் செஞ்சுவிட்டு என்ன பண்றீங்க? பின்வாங்கி போயிடுறீங்க. பின்வாங்கி போனா உங்க மேல தேவனுடைய ஆத்மா எப்படி இருக்காதான்? பிரியமா இருக்காது. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நிலைச்சி நிற்கணும். மனரம்யமா வாழ என்ன பண்ணணும்? கத்துக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலை இன்னைக்கு சுகம் இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு இருக்காது. நாளைக்கு பிரச்சனை வரும். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ண மாட்டேன்? மாறி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பேன் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போமானால், அப்படி நாம் மரிப்போமானால் நாம் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். சோ வஸ்திரங்களை என்ன பண்ணுமா? காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம இங்க வஸ்திரத்தை குறித்துலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது தன்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்ளாதவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கு உதாரணமா சில வசனங்களை நம்ம வாசிப்போம். முதல்ல ஆண்டவர் எப்படி வராராம்? திருடனை போல என்ன பண்றாராம்? வர்றார். அவர் திருடனை போல வர்றாருன்னா என்ன அர்த்தம்? எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அவர் திருடன்லாம் கிடையாது. நிறைய பேர் திருடனை போல வரவன அப்பனா இயேசுநாதர் திருடரா அப்படின்லாம் கேட்குவாங்க. அதெல்லாம் எடக்கு முடக்கா கேட்குற கேள்வி. அதனுடைய அர்த்தம் என்ன? திருடனை போல அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல திருடன் என்பது நெகட்டிவான ஒரு விஷயம். ஆனா அதை ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை விளக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அறியாத ஒரு நேரத்தில், நாம் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இயேசு என்ன பண்ணுவார்? வருவார். அப்போ அவர் வரும்போது நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். கரையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கிளீனா வச்சிருக்கணும். அல்லது ட்ரெஸ்ட் வந்தா என்ன பண்ணணும்? உடனே அதை என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணணும். சுத்தமா நீட்டா டிப் டாப்பா என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்போ நம்ம எல்லாரும், நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் நம்முடைய ட்ரெஸ்ஸை என்ன பண்ணியிருக்கிறோம்? துவைச்சு தான் நம்ம போட்டிருக்கிறோம்.
யாராவது உங்க ட்ரெஸ்ஸை வேணுனே போட்டு மண்ணில் போட்டு பரட்டுவீங்களா? சொல்லுங்க. போய் தரையில் போட்டு அப்படியே உருண்டு பரண்டு ஏன் துவைக்க தானே போறேன் அப்படின்னு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஆனாலும் அதுல அந்த மாதிரியான மண் அழுக்கு இல்லைனாலுமே என்ன பண்ண போறீங்க? ஒரு நாள் 2 நாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? துவைக்க போறீங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கும்? தூசி இருக்கும், சில கரைகள் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? கழுவணும். இப்போ இயேசு இங்க என்ன சொல்றாரு? நம்முடைய வஸ்திரத்தை நாம் எப்படி பாதுகாத்துக்கணுமா? கரை இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதுல பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறான போதனைகளை யாரெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணவர்கள்? கரைப்படுத்தினவர்கள். அப்போ நம்ம எதுக்கு செவி கொடுக்க கூடாது? தவறான போதனைக்கு என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே மாதிரி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் வாசிப்போம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். 18வது வசனத்தை வாசிப்போம். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சோ இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்றாரு? உன்னுடைய நிர்வாணத்தினை மூடிக்கொள்வதற்கு என்கிட்ட என்ன வாங்கிக்கோ? வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை வாங்கி என்ன பண்ணிக்கோ? போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் வெண்வஸ்திரம் தரித்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த வஸ்திரத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவர்கள் செய்த நீதியின் கிரைகள் தான் அவர்களுக்கு என்னவா இருக்குதான்? வஸ்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்னொரு இடத்துல இதே வெளிப்படுத்தின விஷயத்த சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்ம என்ன இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம வஸ்திரத்தில் என்ன இருக்கக்கூடாது? கரை இருக்கக்கூடாது. அப்போ தவறான போதனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்டு அதன்படி என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அடுத்தது, நாம் நீதியின் கிரியைகளை தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கணும்? செய்து கொண்டிருக்க வேண்டும். தீமையின் கிரியைகளை நாம் செய்வோமானால் நம்முடைய வஸ்திரம் என்னாகும்? கரைப்பட்டு விடும். வஸ்திரம் கடைபடாமல் காத்து கொள்ளுகிறவன் யாரு? பாக்கியவான். ஹல்லேலூயா. 3 முடிஞ்சிருச்சு. 4வது 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்ம சர்ச்சில் சகோதரர் ஆகாஷுக்கு கல்யாணம். அவர் சபைக்குன்னு ஒரு பத்திரிக்கை கொடுத்து அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணுறார். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த கல்யாணத்துக்கு வரணும். அவர் போன வாரமே சொல்லிட்டார். அதை பிரசங்கத்துக்கு நடுவிலே சொல்கிறேன். அவர் இந்த பத்திரிகை கொடுத்து இதெல்லாம் சபைக்கான ஒரு பத்திரிகையாக கொடுத்து அவருடைய கல்யாணத்துக்கு உங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அப்போது அது என்ன நிகழ்வு? அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. அந்த மகிழ்ச்சியிலே பங்கு பெறும்படியாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுகிறார்? அவர் அழைக்கிறார். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய அந்த நித்திய மகிழ்ச்சியிலே பங்கடையக்கூடிய நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் பாருங்க, 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம். இந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, குடும்பங்களில் என்ன மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருப்பாங்க? யோசித்து பாருங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்தியிருப்பாங்களா? ஒரு கல்யாண வைபவம் நடத்தியிருப்பாங்களா? அல்லது வேற ஏதாவது விசேஷ நாட்களை அவங்க கொண்டாடி இருப்பாங்களா? எதையுமே அவங்க கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது அந்த ரோம ராஜா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? நிறைய விழாக்களை நடத்தி நிறைய கொண்டாட்டங்களை வச்சிருப்பாரு. அதுல யாருக்கெல்லாம் அனுமதி கிடையாது? கிறிஸ்தவர்களுக்கு அதுல அனுமதி கிடையாது. கிறிஸ்தவனா அதுக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனா இங்க இயேசு சொல்றாரு, ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாண விருந்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாமெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விருந்துல கலந்து கொள்கிற நாம எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதுல யாருக்கு மட்டும் தான் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது?
சபையாகிய நமக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது? இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் தான் அந்த கல்யாண விருந்தில் போய் என்ன பண்ண போறோம்? கலந்து கொள்ள போறோம். அதனால நாம் எல்லாரும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. 5வது 20வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். சோ இங்கே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றது? இரண்டாம் உயிர்த்தெழுதல் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி இரண்டாம் மரணம் என்று ஒன்று இருக்குது, அப்போ முதல் மரணம் என்று ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை மறுபடியும் வாசிங்க 6ஆம் வசனத்தை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அல்லேலூயா. பரிசுத்தவானதான் ஆண்டவர் முதலாம் உயிர்த்தெழுதலை என்ன பண்ணி இருக்கிறாரு? பங்குள்ளவனா ஆக்கி இருக்கிறாரு. அவன்தான் பாக்கியவானா இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ்ந்து மரித்தவர்களுக்கு தான் இந்த என்னது? முதலாம் உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. அல்லேலூயா. இப்போ 1ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? முதல் உயிர்த்தெழுதல் உண்டாயிடுச்சு. அவங்க மரித்த உடனே எங்க போயிட்டாங்க? தேவ ராஜ்யத்துல, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. தேவனுடைய சன்னிதானத்துல என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு என்ன இல்லையா? இரண்டாம் மரணம் இல்லை. ஏன்னா முதல் மரணம் எங்க நடந்திருக்கிறது? பூமியிலே அவங்களுக்கு நடந்திருக்கிறது. முதல் மரணம் இந்த உபத்திரவத்தினாலே நடந்தபடினாலே இவங்க மரித்த உடனே என்ன ஆயிட்டாங்க? உயிர்த்தெழுந்துட்டாங்க. பரலோகத்திலே தேவனோடு என்ன பண்ணிட்டாங்க? இணைக்கப்பட்டுட்டாங்க. இவங்களுக்கு என்ன கிடையாது? இரண்டாம் மரணம் கிடையாது. அதனால இவங்கெல்லாம் யாரு? பாக்கியவான்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாமல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இரண்டாம் மரணத்தில் பங்கு பெறுவதற்காக எழுந்திருக்கக்கூடியவர்களை குறித்து அந்த 19, 20, 21 அந்த அதிகாரங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளை சிங்காசனத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? ஒருத்தர் வீற்றிருக்கிறார். அப்போ மரித்தவர்கள் என்ன பண்றாங்க? வர்றாங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்படுகிற எவனும் அவன் என்ன பண்ணப்படுகிறான்? அக்னி கடல்ல என்ன பண்ணப்படுகிறான்? தள்ளப்படுகிறான். அதுதான் என்னது? இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரிக்கிறார்களோ, எப்போத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போனார் இல்லையா, அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரித்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன ஆயிட்டாங்க? பங்கு அடைஞ்சிட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இதுல யாரெல்லாம் இருக்கிறா? நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஆனந்தராஜன் ஒரு சகோதரன் இருக்கிறார், சுந்தரம்னு ஒரு ஐயா இருக்கிறார், எலிசபெத் ராணின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்புறம் ஜாய்ஸ்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்புறம் ஜோசப்னு ஒரு ஐயா இருக்கிறார். இந்த 5 பேரும் முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன ஆயிட்டாங்களாம்? பங்கு பெற்று அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய சன்னிதானத்திலே 1000 வருஷமா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இது எது வரைக்கும் நடக்கும்னா இயேசுடைய வருகை. இயேசுடைய வருகை வரும்போது தான் என்ன உயிர்த்தெழுதல்? இரண்டாம் உயிர்த்தெழுதல். அவர் எக்கால சத்தம் கேட்கும் போது மரித்தவர்கள் என்ன பண்ணுவார்கள்? உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்ணப்படுவோம்? அவரோடு கூட மேகங்களே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது சரீர பிரகாரமான ஒரு உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. முதல் உயிர்த்தெழுதல் இவங்க ஆவியின் சரீரத்திலே, மகிமையின் சரீரத்தில் யாரோடு இருக்கிறாங்க? தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 4 முடிஞ்சிச்சா? 5 முடிஞ்சிருச்சு. 6வது 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். சரி, ஏன்னா இது கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்கணும். ஏன் இதை டீடைலா பார்க்கணும்னா, ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் இங்க என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அப்போ அது என்னது? கொஞ்சம்
முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. சரி, அப்படியே தொடர்ந்து 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். சோ இங்க வெறும் கை கொள்ளுகிறவனை பத்தி மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். முதலாம் அதிகாரத்தில் எதில் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறார்? வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன். இப்போ இந்த இடத்துல யாரை பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்குது? கை கொள்ளுகிறவனை பத்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாராம்? பாக்கியவான். ஏன்னா இப்போ இந்த 22ஆம் அதிகாரம் முடிய போகுது. இப்போ வாசிக்கிறவன் என்ன பண்ணிட்டான்? வாசிட்டான். கேட்கிறவன் என்ன பண்ணிட்டான்? கேட்டுட்டான். இனிமேல் என்னதான் செய்யணும்? கை கொள்ளணும். அதுதான் அவன் மிச்சம். அப்போ நாம இந்த சபையில உங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? வசனத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க வீட்டில் பைபிளை வாசிக்கல எனக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணணும்? வாசிக்கணும், வாசிக்கணும். அதை தான் நாங்கள் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறோம். பைபிளை வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்க? வாசிங்க. சபையில வசனம் பிரசங்கிக்கப்படும் போது வார்த்தை என்ன பண்ணுங்க? கேளுங்க. இதை ரெண்டுத்தையும் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? வசனத்தை கை கொள்ளணும். கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். சரி, இதை நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணுவோம்? வருகிற வாரத்தில் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? 5 ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. என்னென்னலாம் ஆசீர்வாதம்? வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அடுத்தது 2வது என்ன சொன்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். 3வது என்ன சொன்ன? வஸ்திரத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அவங்க பாக்கியவான்கள். அப்புறம் ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். 5வது தான் என்னது? முதலாம் உயிர்த்ததில் பங்கடைந்தவர்கள் பாக்கியவான்கள். இப்ப 6 தான் இப்ப நான் சொல்லி இருக்கிறேன். இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இந்த வசனத்தை பற்றி கொஞ்சம் முழுமையா என்ன பண்ண போறோம்? விலாவரியா நம்ம பார்த்துட்டு 7வது ஆசீர்வாதத்தை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரத்தில் நாம் நிறைவு பெறலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம்.